அன்னம்மாளின் ரசவ அன்னை மாறி மாதா
வெண்திங்கட் செருப்பினொடு சுடராறு மணிமகுடமும் சோதிதரு மாதவ சடாரியும் புனை திவ்ய சுகிர்தலங்காரகனியே சேய் நான் எனக்குரிய தாய் நீ எனக்குதவி செய்திடாதே இருந்தார் சுகதலந்தன்னில் வேறாரிடத்தின் கவலை சொப்பி ஒப்பிப்பதம்மா தாயே என்னை கைவிடாதே அகத்தில் வகு சஞ்சலமும் இஞ்ச வருதே சடுதிதழில் உனது திரு மகவிடமிறந்தம்மை தற்காத்திரட்சை புரிவாய் ஆய்தாவு கப்பலின் மீதேறி வருபோது பந்து பறிய சிந்தில் வீழ் பாலகன் பழுதின்றி மீள அன்றருள் செய் கிருபாலியே மரியதாயே முத்தத்த மாமலர் கொத்த வீழ்கான் மீது மோசேசு கண்ட மரமோ முன்னாளில் நோயனு வைத்த மாகப்பலோ முனிவராரோன் பிரம்போ சித்தத்தில் வகுதுயர் பெருத்த யக்கோபுமுன் தெரிகின்ற உயரணியோ தேவபிர சைக்கருள் மன்னா வைத்த பிழையோ பெருசினாமலை சுத்த பிரகாசவர முற்ற தவிர ராசேந்திர துறை செய்த சுடர்மாடமோ துங்கவீர சங்க செய்ய மங்கள உல்லாச நரசுதொடு கோவிலோ நத்தத்தை வெட்டியழு செங்கதிர் முன்னுதயமோ நவினொலா ஜல்வ நிலையோ நவத்தினொடு உடுத்திடு மகத்துவ தவத்தழு சபதாலயத்து மரியே
அந்திசாயும் இனிய மாலை வேளையிலே இறை சன்னிதானம் கூடியுள்ள இறை உறவுகளே, எம் பங்கின் பாதுகாவலியாம் தூய கதிரைத்தாயின் விண்ணேற்பு பெருவிழாவுக்கு ஆயத்தமாக நவதின 2ஆம் நாளில் கூடி நிற்கும் அனைவரையும் 2ஆம் வலிய மக்கள் நாம் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்னை மரியாள் விசுவாசத்தின் தாய் இன்றைய நெருக்கடியான சூழ்நிலையில் பெரும் தொற்று நோயில் இருந்து எம் பங்கையும் பங்கு மக்களையும் காத்து வருகின்றார். எனவே பலவித துன்பங்கள் சோதனைகள் மத்தியில் எம் வாழ்விற்கு விசுவாசமே அடித்தளம் என்ற கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கின் மூலம் விசுவாசம் என்ற கொடையை பெற்றுக்கொண்ட நாம் எம் விசுவாசத்தை செயல்களில் காட்ட வேண்டும். நம்பிக்கையோடு கூடிய செயல்வாழ்வு பற்றியே முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவின் ஆடையை தொட்டாலே குணமடைவேன் என்ற விசுவாசம் இரத்தப்போக்குடைய பெண்ணை குணப்படுத்தியதும், சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறார் என்று இயேசு சிறுமிக்கு உயிர் கொடுத்ததும் சொல்லப்படுகின்றது. எனவே நாமும் எமது வாழ்வின் இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஆபிரகாமை போன்று உறுதியான விசுவாசம் உடையவர்களாக எமது கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்களில் எம்மை ஆறுதல் படுத்தும் தேவனாக தேற்ற வேண்டுதல் செய்வோம். இன்றும் அன்னை மரியாளும் விசுவாசத்தின் தாயாக எம்மை வழிநடத்த தம் திருமகனிடம் பரிந்துரைக்க வேண்டி தொடரும் கல்வாரி பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே எமது சில்லையூர் கிராமத்தின் பாதுகாவலியாம் கதிரை செல்வியின் நவநாளிலே 2வது நாளில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளில் விசேட விதமாக ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் பாதத்திலே ஒப்படைப்போம். விசேட விதமாக புலம்பெயர்ந்து இருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த திருப்பலியிலே விசேட விதமாக நினைத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். மற்றும் பல்வேறுபட்ட காரணங்களினால் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க முடியாது தமது வீடுகளிலே இருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் நினைத்து பார்த்து அவர்களையும் இந்த கல்வாரி பலியிலே நினைத்து கொண்டு அவர்களுக்காகவும் சிறந்த முறையிலே மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நாங்கள் இந்த வழிபாட்டிலே நம்பிக்கை விசுவாசம் என்னும் தலைப்பிலே நாங்கள் சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டிலே எமது விசுவாசத்தினை நாங்கள் அலசி ஆராய்ந்தவர்களாக இந்த தூய மறை நிகழ்வில் பக்தியுடன் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும்.
பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் சகோதர சகோதரிகளே, நம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்படில் காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதே போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றராயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில் செயல்கள் என்று எவ்வாறு நம்பிக்கை முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள். நல்லதுதான். பேய்களும் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்துக்காட்ட வேண்டுமா? நம் மூதாதையர் ஆகிய ஆபிரகாமை பாருங்கள். தம் மகன் ஈசாக்கை பீடத்தின் மேல் பலி கொடுத்த போது அவர் செய்த செயல்களினால் அல்லவோ கடவுளுக்கு ஏற்புடையவரானார். அவரது நம்பிக்கையும் செயல்களும் இணைந்து செயல்பட்டன என்றும் செயல்கள் நம்பிக்கையை நிறைவு பெற செய்தன என்றும் இதிலிருந்து புலப்படுகிறது அல்லவா? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் எனும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார். எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவராகிறார் என தெரிகிறது. அவ்வாறே இராகாபு என்ற விலைமகன் தூதர்களை வரவேற்று வேறு வழியாக அனுப்பிய போது செயல்களினால் அல்லவா கடவுளுக்கு ஏற்புடையவரானார். உயிரில்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் பதிலாக மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் சொற்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் சொற்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். அநீதி செய்யாமல்
அதனால் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் சொற்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைப்பிடிக்க வேண்டுமென்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைப்பிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் சொற்படி நடப்போர் பேறு பெற்றோர். கட்டளைகளை எல்லாம் கருத்தில் கொண்டிருந்தால் இகழ்ச்சியுற்றேன். நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். விதிமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் சொற்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் சொற்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 24 தொடக்கம் 34 வரை. பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின் தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டிருந்தார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தாம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கின்றீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய்
அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாய் இரு என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, விசுவாசம் நம் வாழ்வின் அடித்தளம். இந்த விசுவாசம் நம் வாழ்வின் அடித்தளம் என்பது நமக்கு கற்பிக்கப்படுகின்ற பாடம் மட்டும் அல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற ஒரு பாடமாகவும் இருக்கின்றது. ஆண்டவர் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த விசுவாசம் நமது வாழ்க்கையை உயிரோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையாக எப்போதும் வைத்துக் கொள்வதற்கும், கடவுள் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பு வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பதற்கு எப்போதும் உணர்வதற்கும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் துவண்டு விடுகின்ற நேரத்திலும், எங்கள் வாழ்க்கை தடுமாறி போகின்ற நேரத்திலும், எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நமது வாழ்க்கை ஆண்டவருக்கேற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க, நமது வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க இது மிகவும் உதவுகின்றது. எங்களது விசுவாசம் அர்த்தம் உள்ளது, அழகானது. இன்று இந்த விசுவாசத்தை நாங்கள் இறைவார்த்தையின் உதவியோடு சில கோணங்களில் பார்த்து எங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், மாற்கு எழுதிய நற்செய்தியிலே இந்த 5வது அதிகாரத்திலே இரத்தப்போக்குடைய ஒரு பெண்ணை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். இந்த பெண்ணை பாருங்கள், 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடன் வாழ்கின்ற ஒருவளாக இருக்கின்றாள். தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் இந்த நோய்க்காக செலவு செய்து பல மருத்துவரிடம் செல்கின்றவராக இருக்கின்றார். தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் செலவு செய்தாலும் தனது அந்த நோயின் நிலைமை இன்னும் கெட்டுக்கொண்டு போவதை கேடுற்றது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பெண்ணின் அந்த விசுவாசத்தை பாருங்கள். 12 ஆண்டுகள் ஒரு வேதனை. நமது விசுவாசத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் 12 ஆண்டுகளாக ஒரு துன்பம், கஷ்டம், வேதனை நம்மோடு இருக்கின்ற போது நாங்கள் ஆண்டவரோடு அந்த ஆண்டுகள் முழுவதும் வைத்திருப்போமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சில வேளைகளில் நோய் நொடி என்று வருகின்ற போது நாங்கள் ஆண்டவரை நம்பி வாழ்கின்றோம். ஆனால் சில சவால்கள் வருகின்ற போது, பிரச்சனைகள் வருகின்ற போது, துன்பங்கள் வருகின்ற போது, சில ஆண்டுகள் கடந்தாலே போதும் நம் ஆண்டவர் மீது வைக்கிற அந்த விசுவாசத்தை இழக்கின்றவர்களாக இருக்கின்றோம். கடவுள் கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நினைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த பெண் 12 ஆண்டுகள் அந்த வாழ்க்கை வாழ்ந்த பின்னும் நம்பிக்கை அற்ற ஒரு நிலையில் எந்த மனிதரும் இருக்கக்கூடிய நிலையில் இயேசு வருகின்ற போது நம்பிக்கையோடு இயேசுவை தொடுகின்றாள். இயேசுவை தொடுகின்றாள், அவள் குணம் பெறுகின்றாள். இந்த பெண் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த விசுவாசம் தானே ஒவ்வொருவரையும் வாழ வைக்கின்றது. இந்த பெண் எப்படி 12 ஆண்டுகளாக ஒரு துன்பத்திலே வாழ்ந்தாலோ, இன்று நம்மில் எத்தனை பேர் எத்தனை வேதனைகளோடு இங்கு வந்திருப்போம். குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகளோடு நாங்கள் ஆண்டவர் என்று மன்றாடி கொண்டிருப்போம். எத்தனை பேருக்காக ஆண்டவரே அவரது வாழ்க்கை மாறாதா, ஆண்டவரே இவரது வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைக்காதா, நம்பிக்கை வராதா என்று சொல்லி எத்தனை பேருக்காக மன்றாடி கொண்டிருப்போம். அன்பானவர்களே, இந்த மன்றாட்டுக்களோடு இந்த இரத்தப்போக்குடைய இந்த பெண்ணின் வாழ்க்கையில் அவள் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை சிந்திக்கின்ற போது இறைவார்த்தையின் ஒவ்வொரு பக்கங்களையும் நாங்கள் புரட்டி பார்க்கலாம்.
இந்த விசுவாசம் என்பதின் பல பரிமாணங்களை எங்களுக்கு விளக்கப்படுத்தும். இப்பெண் கொண்டிருந்த விசுவாசம் நமக்கும் இருக்க வேண்டும். மாற்கு எழுதிய அதே நற்செய்தியில், இது 5ஆம் அதிகாரம் 4வது அதிகாரத்திற்கு நாங்கள் பிரட்டுகின்ற போது விளக்கின் உவமை இருக்கின்றது. இந்த விளக்கின் உவமையில் ஆண்டவர் விளக்கின் உவமையை கூறுகின்ற போது, விளக்கு என்று சொல்லுகின்ற போது அது ஒளியை கொடுக்க வேண்டும் என்று விசுவாசத்தை விளங்கப்படுத்திவிட்டு, ஆண்டவர் விசுவாசத்தை இன்னும் ஒரு முறை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தையை கூறுவார். அது இருக்கக்கூடிய வார்த்தை எதுவென்று சொன்னால் 25வது வார்த்தையில் இருக்கின்றது, உள்ளவருக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டு என்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்கின்ற வார்த்தை இருக்கின்றது. இந்த வார்த்தையை நாங்கள் தாளாந்து உவமையின் கடைசியிலும் பார்ப்போம். 10 தாளாந்துகளை எடுத்தவனுக்கு பார்த்து கொள்ளுவார், இவனுக்கு இந்த ஒரு தாளாந்தை கொடுங்கள், ஏனென்றால் உள்ளவருக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி விவிலியத்தை வாசிக்கின்ற போது இந்த வார்த்தை அன்பான சகோதர சகோதரிகளே முக்கியமான ஒன்று. சில வேளைகளில் நாங்கள் இதை பணம் என்று சொல்லி சிந்திப்பது உண்டு, திறமை என்று சிந்திப்பது உண்டு, நம் பழக்க வழக்கம் என்று சிந்திப்பது உண்டு, பலவற்றை சிந்திப்போம். ஆனால் இந்த இடத்தில் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு விடயம் விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் உள்ளவருக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நன்றாக சிந்தித்து பாருங்கள். கடவுளை நம்பி வாழ்கின்ற ஒருவர் இருக்கின்றார் என்றால், உங்கள் பங்கில் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கலாம், ஆண்டவரை நம்பி வாழ்கின்ற ஒருவர், அவர் வாழ்க்கையிலே கடவுளை நம்பி வாழ்கின்ற ஒருவராக இருக்கின்ற போது, அன்பானவர்களே, எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும், எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும், வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண்டவரை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்வார்கள். எனக்கு எல்லாம் இல்லாமல் போனாலும் கடவுள் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி. இதே போலதான் யோபுவை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி இதை இழந்தாலும் கடவுளை இழக்காது பற்றி பிடித்துக் கொண்டிருப்பார். விசுவாசத்தோடு இருக்கின்றவர்கள் இழப்பின் போதும் அந்த விசுவாசம் ஆழமாகும். ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கின்றவரின் வாழ்க்கையிலே பெறுதல் அதிகமாக இருந்தால், மகிழ்ச்சி அதிகமாக இருந்தால், அவர்களின் கல்வி கூடினால், வசதி கூடினால், வாய்ப்பு கூடினால், பொருள் கூடினால், அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். விசுவாசம் கூடுகின்ற போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கின்றார், என்னோடு இருக்கின்றார், ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன் என்று இருப்பார்கள். விசுவாசத்தோடு இருக்கின்றவர்களுக்கு துன்பம் வந்தாலும் விசுவாசம் அதிகரிக்கும். விசுவாசம் உள்ளவர்களுக்கு இன்பம் வந்தாலும் விசுவாசம் அதிகரிக்கும். இல்லாதவர் வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் குறைவாக இருக்கின்றவரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு துன்பம் வந்தால், இழப்புகள் வந்தால், தொடர்ச்சியாக சோதனைகள் வந்தால், அவருக்கு ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் படிப்படியாக குறைந்து போகும். சில வேளைகளே சொல்வார்கள், கடவுளே இல்லை என்று சொல்வார்கள். குறைவான விசுவாசம் இருக்கின்றவர்கள் துன்பம் வந்தால் இருக்கின்ற விசுவாசத்தை இழந்து விடுவார்கள். அதே போல குறைவான விசுவாசம் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் பார்ப்போம், செல்வம் கூடினாலும், இன்பம் கூடுகின்ற போது, அல்லது ஏதாவது பெறுதல் கூடுகின்ற போதும் கடவுளை மறக்கின்றவர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து படித்தவர்களாக இருக்கின்ற போது ஏன் இப்போது கோயிலுக்கு வருவதில்லை, இல்ல அது பணம் இருக்கின்றவர்களாக, வசதி இருக்கின்றவர்களாக இருக்கின்ற போது, விசுவாசம் குறைவாக இருந்தால் ஏன் ஆண்டவரை தேடுவதில்லை என்று கேட்டால், கடவுளா இதை கொடுத்தார், நான் தானே படித்தேன், கடவுளா இதை கொடுத்தார், நான் தானே கஷ்டப்பட்டு உழைத்தேன் என்று சொல்வார்கள். அன்பானவர்களை சிந்தித்து பாருங்கள். விசுவாசம் இருக்கின்றவன் இல்லாதவர், இருக்கின்றவருக்கு ஆண்டவர் அருளை கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பற்றி கொள்வார்கள். ஒரு இழப்பின் போதும் கடவுளை பற்றி கொண்டு வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். விசுவாசம் தள்ளாடுகின்றவர்கள், தள்ளாடிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இன்பம் வந்தாலும் அந்த விசுவாசத்தை இழப்பார்கள், துன்பம் வந்தாலும் விசுவாசத்தை இழப்பார்கள். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கின்றது என்று சிந்தித்து பாருங்கள்.
பல வேளைகளில் நாங்கள் பங்கில் பார்க்கின்றோம். ஆலயத்தில் பொறுப்புகளை எடுக்கின்ற போது, ஆண்டவருக்காக வாழ்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்ற போது, இந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளையும் விசுவாசத்தினால் தான் நாங்கள் செய்கின்றோம். அது மறையாசிரியர் பணியாக இருக்கட்டும், பாடற் குழாமாக இருக்கட்டும், திருப்பண்ணங்களை பாதுகாக்கின்றவர்களாக இருக்கட்டும், ஆலய பக்தி சபைகளில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், ஆலய பங்கு சபையில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், ஆலயத்தில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் நாங்கள் அந்த ஆலய பொறுப்பை எடுப்பது நாங்கள் வைத்திருக்கின்ற விசுவாசத்தினால். ஆண்டவர் கூறிய அந்த வார்த்தை இருக்கின்றது அல்லவா, உள்ளவருக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவரும் உள்ளதும் எடுக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால், குருவானவர் ஒன்றை கூறிவிட்டால், ஊரவர் ஒன்றை கூறிவிட்டால், தள்ளாடுகின்ற விசுவாசம் கொண்டவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து நின்று கொள்வார்கள். ஆலயத்திற்கு வரமாட்டார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு விசுவாசத்தோடு செய்கின்றவர்கள் யார் எதை கூறினாலும், யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரை பற்றி கொண்டு நான் கடவுளுக்காகத்தானே வாழ்கின்றேன் என்று வருகின்றவர்களாக இருப்பார்கள். விசுவாசம் நாம் வாழுகின்ற விதத்தை மாற்றுவதை பாருங்கள். ஆண்டவர் மோது பற்றி வாழ்கின்ற மக்களுக்கு எது வந்தாலும் அந்த விசுவாசத்தை அசைக்காது இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் இன்னும் ஒரு விதத்திலே கூறுவார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 வசனத்தினை பார்க்கின்ற போது ஆண்டவர் அங்கு இந்த விசுவாசத்துக்கு இன்னும் ஒரு பரிமாணம் கொடுத்து காட்டுவார். மணல் மீது கட்டப்பட்ட வீடு, பாறை மீது கட்டப்பட்ட வீடு என்று சொல்லி விசுவாசத்தோடு வாழ்கின்றவர்களின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கற்பாறை மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கின்றது. விசுவாசம் மற்றவரின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது? மணல் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கின்றது. விசுவாசம் கற்பாறையை போன்றது. கற்பாறையில் விசுவாசம் என்று சொல்கின்ற போது ஆண்டவரை நம்பி வாழ்கின்றவர் கடவுளை நம்பி வாழ்கின்றார்கள். ஆண்டவரை நம்பாது வாழ்கின்றவர்கள் மணல் என்று சொல்கின்ற போது மணல் ஒன்று அல்ல, மணல் அது. எத்தனையோ ஆசைகள் இருக்கின்றது, எத்தனையோ கனவுகள் இருக்கின்றது. ஆண்டவரை நம்பாது வாழ்கின்றவர்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் எது? தனக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், பேருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இப்படி ஒவ்வொரு விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பலவற்றிலே அந்த வீடுகளை கட்டுகின்ற போது கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது அவர்கள் கட்டுகின்ற வீடு அடித்து செல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். தள்ளாடுகின்ற விசுவாசம், அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையை அழித்து விடும். உங்கள் விசுவாசம் பாறை மீது இருக்கக்கூடிய வீடாக இருந்தால் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் உங்கள் வாழ்க்கை நேர்த்தியான வாழ்க்கையாக இருக்கும், நிமிர்ந்து நிற்கும் என்று ஆண்டவர் இறைவார்த்தையில் கூறுகின்றார். கற்பாறையாகிய கடவுளை விட்டு விட்டு என் அடித்தளம், எனது ஆசைகள், எனது விருப்பங்கள் என்று சொல்லி என் சுயநலத்திலே கட்டுவேன் என்று சொன்னால் மணல் மீது கட்டப்பட்ட வீடை போன்று துன்பம் வருகின்ற போது எனக்கு பிடிப்பு இல்லை ஆண்டவரிலே அடித்து செல்லப்பட்டு விடுவேன். விசுவாசம் மிக மிக முக்கியமானது. இந்த விசுவாசத்திலே கட்டப்படாத வாழ்க்கை அழிந்து விடும். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பல விடயங்கள் இப்படி சிந்திக்கலாம். நற்செய்தியை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரை தொட்டவுடன் நான் குணமடைவேன் என்று சொல்லி அந்த பெண் வந்தபோது ஆண்டவர் சொல்கின்றார், உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. இந்த கொரோனா நாட்களிலே ஒன்றை கவனிக்கின்றேன். நமக்கு சில நன்மைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கொரோனா பல தீமைகளை கொண்டு வருவதை போல திருச்சபையில் இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்த, குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்த ஒரு நன்மை நற்கருணை ஆண்டவரை கைகளில் பெறுவது. இன்று அந்த பெண் தன் பலவீனத்தோடு தனது துன்பங்களோடு ஆண்டவரை தொட்டால் நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி வந்தாள் அல்லவா? அன்பான சகோதர சகோதரி, உங்களிடம் ஒன்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நற்கருணை பெறுகின்ற போது அந்த பெண்ணின் மனநிலையோடு நற்கருணையை பெறுங்கள். உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுக்கு பல துன்பங்கள் இருக்கலாம். சில நேரங்களே பாவ வாழ்க்கையில் விழுந்து அதில் தள்ளாடி கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மீது கட்டப்படுகின்ற வாழ்க்கையாக இருக்கின்ற போது ஆண்டவர் தாமே மீட்பாக இருப்பார் என்று கூறுகின்றார் அல்லவா?
நற்கருணையை பெறுகின்ற போது அந்த பெண்ணின் மனநிலையோடு அந்த நற்கருணையை பெறுங்கள். ஆண்டவர் எனக்குள் வருகின்ற போது, ஆண்டவரை நான் தொடுகின்ற போது ஆண்டவர் எனக்கு குணமளிக்கின்றார். ஆண்டவரை நான் தொடுகின்ற போது ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையை தருகின்றார், புது வாழ்க்கையை தருகின்றார் என்று சொல்லி எங்களது விசுவாசத்திற்கு உயிரூட்டம் கொடுப்போம். இப்பலியிலே இன்று திருப்பலிக்கு வராது வீடுகளிலிருந்து பார்க்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் திவ்ய நற்கருணை பெறாது இருக்கலாம், ஆனால் நீங்கள் பெறுவீர்கள் அல்லவா? பெறுகின்ற போது இந்த மனநிலையோடு பெறுங்கள். கடவுள் எனக்குள் வருகின்ற போது, ஆண்டவரை நான் தொடுகின்ற போது, பற்றி பிடிக்கின்ற போது என் வாழ்க்கை மாறுபடுகின்றது. இந்த நம்பிக்கையை ஆழமாக்கிக் கொள்வோம். ஆண்டவர் தந்த இந்த வாழ்க்கையில் கடவுளை விட்டு ஒரு வாழ்க்கை நான் வாழாது, ஆண்டவரை கட்டப்பட்ட வீடாக என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொருவர் வாழ்க்கையும் இந்த பலியில் இணைத்து, ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விசுவாசமும் ஆழமான விசுவாசமான இருக்க ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து இந்த பலியில் நாங்கள் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேரிலே. அனைவரும் எழுந்து நின்றவர்களாக அதே விசுவாசத்தோடு எமது தேவைகளினை இறைவன் பாதத்திலே ஒப்படைத்து மன்றாடுவோம். அன்பான தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் ஆழமான விசுவாசம் கொண்டு உயிர் பெற்ற நிகழ்வையும் குணம் பெறுதலையும் நற்செய்தி வழியாக உணரும் நாம் எமது விசுவாசத்தை ஆழப்படுத்தி எம் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் ஏற்று மனமகிழ்ச்சியுடன் வாழ அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்றே இறைவா, உம் பணியாற்றும் திருவை பணியாளர் அனைவரையும், சிறப்பாக எம் பங்கு தந்தை, மறையுரையாற்றும் அருட்தந்தை மற்றும் அருட்சகோதரிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துக்கும் ஊற்றே இறைவா, எம் வலய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும், இளைஞர் சிறுவர்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் கல்வி ஒழுக்க முறை பக்தியுடையவர்களாய் வாழ்வில் விளங்க அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் மருத்துவரே, இன்று உலக நாடுகளையும் மக்களையும் உமது நாட்டையும் அச்சுறுத்தும் இக்கொடிய தொற்று நோய்களிலிருந்து மக்களை காத்தருளுமாறும், இறந்தோர் நிலைவாழ்வு பெறவும், பாதிக்கப்பட்டோர் குணம் பெறவும், பணியாற்றுவார் நலம் பெறவும் அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில வினாடிகள் எமது சொந்த தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாருக்கும் எல்லாமாயிருக்கும் பரம்பொருளே இறைவா, விசுவாசிகளாகிய நாங்கள் உம்மிடம் கொண்டு வந்த இந்த தேவைகளினை நீர்தாமே உமதாக்கி எமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வழங்கிய பரிசெனும் வாழ்வை படைத்த உமக்கு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவைக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருளினால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் அவநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனாகி கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களால் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றையுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தோதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்ல, எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பும் கருணையும் நிறைந்த இறைவா, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். காலை எழுந்தது முதல் இந்நேரம் வரையும் எம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நல்ல முறையில் செய்து முடிப்பதற்கு நீர் தந்த பலத்திற்காகவும் சந்தர்ப்பங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். விசேடமாக அன்னையின் திருவிழாவை கொண்டாட எம்மை தயார்படுத்தும் 2ஆம் நாளாகிய இன்றைய நாளில் 2ஆம் வலயத்தினராகிய எம்மையும் இங்குள்ள பங்கு மக்களையும் அழைத்து நம்பிக்கை எம் வாழ்விற்கு அடித்தளம் என்ற மையப்பொருளில் சிந்திக்க வைத்தமைக்காக
உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் வாழ்வில் நம்பிக்கையே எம்மை உம்முடன் இணைக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட நாம் அதனை எம் செயல்களால் ஏனையோருக்கு வெளிப்படுத்தி செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என்பதை வெளிப்படுத்த வரம் தாரும். மேலும் பெருகி வரும் கொரோனாவின் தாக்கத்திலிருந்து எம்மையும் உலக மக்கள் அனைவரையும் விடுவித்து மக்கள் மன அமைதியுடன் வாழும் சூழ்நிலை விரைவில் உருவாக அன்னையின் பரிந்துரை அனைவருக்கும் கிடைத்திட அருள் தாரும் நல்ல பிதாவே. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே எங்களோடு இந்த திருப்பலியிலே இணைந்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்து இறையருளை எங்களுக்காக பெற்று தந்த அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை லீனஸ் அவர்களுக்கு எங்களுடைய பங்கு மக்கள் சார்பிலே சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருட்தந்தை அவர்கள் கியூபா நாட்டிலே பணியாற்றி கொண்டிருப்பவர். ஒரு சில குருக்கள் மிஷனரிகளாக வேறு நாடுகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிப்பு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள். முந்தின காலங்களிலே மற்ற வெளிநாடுகளிலே இருந்து குருக்கள் எங்களுடைய நாட்டுக்கு வந்து நற்செய்தியை பறைசாற்றினார்கள். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு சில குருக்களை வடிவாக தெரியும். அதே போல் இப்போ எங்களுடைய நாடுகளிலே இருந்தும் பல குருக்கள் வெளிநாடுகளுக்கு போய் நற்செய்தி பணிகளிலே சிறப்பான விதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே கிளரிஷியன் சபையைச் சேர்ந்த எங்களுடைய அருட்தந்தை அவர்களும் தற்போது கியூபா நாட்டிலே நற்செய்தி பணிகளை சிறப்பான விதத்திலே ஆற்றி கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு இறையருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை சிறப்பாக அவரோடு பயணிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்தும் அருட்தந்தைக்காகவும் நாங்கள் செபிப்போம். இன்று நாளில் அன்புமிக்க சோதரர்கள் இரண்டாம் வலயத்தவர்கள் தங்களுடைய நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்வதோடு நாளைய நாளிலே 3ஆம் 4ஆம் வலயங்கள் இந்த வழிபாட்டை பொறுப்படுத்தி நடாத்துவார்கள். எனவே தயவு செய்து அந்த மக்கள் நின்று அருட்தந்தை அவர்களுடன் இந்த வழிபாட்டை ஒழுங்குபடுத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நாளுக்குரியவர்கள் வழிபாடுகளை ஒழுங்குபடுத்துபவர்கள் தயவு செய்து முதல் நாள் நீங்கள் வந்தால் அது உதவியாக இருக்கும். எல்லாரும் நீங்கள் வர தேவையில்லை. இந்த வழிபாட்டுகளிலே பங்கெடுக்கின்றவர்கள் நீங்கள் முதல் நாள் வந்தால் அடுத்த நாளுக்குரிய வழிபாடுகளை அருட்தந்தையோடு திருப்பலி முடிந்த பிற்பாடு நீங்கள் பார்க்க முடியும். அன்புமிக்க சோதரங்களை நான் ஏற்கனவே அறிவித்திருந்தது போல அந்தந்த வலயத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் அந்தந்த நாட்களிலே திருப்பலிக்கு வருவது நல்லது. எனவே அதை கடைபிடிக்குமாறும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். அது நல்ல விடயம். எனவே தயவு செய்து அதுக்கு ஒத்துழைப்பு தருமாறும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்தது அன்புமிக்க சோதரங்களே, எங்களுக்கு மிக அருகிலேயும் இந்த பயங்கரமான நோயினுடைய தாக்கம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். திருப்பலிக்கு வருகின்ற போது தயவு செய்து உங்களுடைய கைகளை கழுவி விட்டு இந்த திருப்பலிக்கு ஆலயத்துக்குள்ளே வாருங்கள். முகக்கவசம் அணிந்திருங்கள். திருப்பலி வேளைகளையும் நீங்கள் முகக்கவசம் அணிந்திருங்கள்.
உங்களையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாப்பதற்கு உதவி செய்யுமாறும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி. நாளைக்கு துன்பங்கள் எம்மை தூய்மையாக்கும் என்கின்ற கருப்பொருளையும் நாங்கள் நாளிலே சிந்திக்கின்றோம். எனவே சிந்திக்க அழைத்து நிற்கின்றேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாகும்படியாக சர்வேஸ்வருடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்துக் கொண்டீரே. நாங்களும் விண்ணகத்திற்குரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் என்றும் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இந்த நாளை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசுவாசத்திற்காக நாம் இன்று திருப்பலியிலே மன்றாடினோம். அன்பான தந்தையே இறைவா, இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொரு முடைய பிள்ளைகளையும், வீட்டிலிருந்து செபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் பாதம் வைத்து மன்றாடுகின்றோம். நீர் கொடுத்த இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ, உண்மையை பற்றி கொண்டு வாழவும், எங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பமாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும் ஆண்டவரே, அவை நாம் உம்மீது கொண்டிருக்கின்ற அன்பையும் விசுவாசத்தையும் அழிக்காது சொந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழக்கூடிய அருளையும் வழிகாட்டு நிறைவாக பணிந்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என்றும் காத்திரள உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொரு வாழ்க்கையையும் இந்த நாளையும் அன்னை மரியிலூடாக ஆண்டவர் பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராமுழுவதும் எங்களை சனிமனத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்களின்றும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுனி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்கள் என்றும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சனிமரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புக்கள் என்றும் காத்து கொள்ளும்.